டு குகி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். நம்ம போகிறது மூலக்கோனா வாட்டர் ஃபால். இங்கேருந்து போகிற டெஸ்டினி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எப்படி போகிறோம், எப்படி வரோன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம போயிட்டு ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். அவங்களை மீட் பண்ணும்போது எங்களை போட்டு அடிப்பானுங்க, தாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வீடியோ எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் லேட் பண்ணிட்டான், கொஞ்சம் கோளாறு கொடுத்துட்டான். போகிற வரல தான் தெரியும், போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அவங்களை மீட் பண்ணும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம போகிறது ஆஃப் ரோடுக்கான தரமான பிளேஸு, ஒரு ஆஃப் ரோட் லவருக்கு ஒரு நல்ல பிடிச்ச ஸ்பாட் தான் அது. நம்ம சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கோம். சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு இப்போ திருவள்ளூர் ரீச் ஆகிடும். அங்கே போயிட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா அடேங்கப்பா பாய்ஸ் தான் மீட் பண்ண போகிறோம். எல்லாரும் எங்கே இருக்கானுங்கன்னா அது இருக்கானுங்க பாருங்கள், அந்த இடத்துல மல்பரி இருக்குல்ல, அங்கே நின்றுட்டு இருக்காங்க. 6 மணி கிளம்புறோன்னு சொன்னோம், 8 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து எத்தனை மணி கிளம்பி நாங்கள் அங்கே ரீச் ஆக போகிறோன்னு தெரில. ரீச் ஆகிட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஆகுது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து அடேங்கப்பா பாய்ஸை மீட் பண்ணிட்டோம். எங்கடா அடேங்கப்பா பாய்ஸில் இன்னொருத்தனை காணும். இதோ ஒரு அடேங்கப்பா பாய்ஸ் வராரு. எங்கடா நிக்கிறீங்க? அவங்க அப்படியே திருப்பி போகணும்டா. இன்னொருத்தங்கடா ஜெயி வந்தாச்சு. என்ன டீ குடிக்க போறீங்களா? மறந்துட்டானுங்க, நாங்கள் லேட்டாக வந்தது, அதனால் அப்படியே மறந்துட்டு எஸ்கேப் ஆக வேண்டியது. நம்ம ஆள் புது வண்டி வேறு வாங்கிட்டாரு. நம்ம ஆள் தான் இந்த வாரம் இந்த ட்ரிப்புக்கு ட்ரீட்டு. நம்ம ஆள் தான் ஸ்பான்சர்ஷிப்பு, பார்த்துக்கோங்க. புது வண்டி வேறு எடுத்துருக்காரு. தோ இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு பாருங்க, புது வண்டினாலும். இவனுக்கு 2 பேர் தான் நம்ம ட்ரிப்போட ட்ரீட்டு. பாட்டு யாரும் பார்க்க போயிட்டேன்ட்டான். திருவள்ளூர் ரூட் வழியாக வந்திருக்கோம். ஒரு வழியாக வந்து எல்லாம் ரீச் ஆகி ஒரு குட்டி கடையில் சாப்பிட போகிறோம். இப்போ டிஃபன் பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணணும் ட்ரைவை. இப்போ தான் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிருக்கும். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான், எங்கேயும் கட் பண்ண வேணாம். ரோடு செம்மையாக இருக்கும், ஆக்சிடென்ட் பிளேஸு. ஸோ பார்த்து போங்க. 2 பேர் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நாங்கள் போகும்போது எல்லாருமே 2 ஹெல்மெட் தான் போட்டு இருந்தோம். ரோடு தரமாக இருக்கும், வியூவை ரசிச்சுட்டே பொறுமையாக போங்க. மழைலாம் வராது. ஸோ இது வெயில் சீசன் தான். அங்கே தண்ணி இருக்கான்னு தெரில. நாங்கள் போயிட்டு உங்களுக்கு தண்ணி இருக்கா இல்லையான்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து திருவள்ளூர் ரீச் ஆகிடுங்க. திருவள்ளூர்லேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு, ஒரே ஒரு ரைட்டு கட் பண்ணோம். அந்த ரைட் எங்கே கட் பண்ணணும் நான் நின்று உங்களுக்கு எந்த ரைட்டுன்னு நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணிடுக்குள்ளே வந்தோன்னா நம்ம இந்த ஹைவேலேருந்து அப்படியே ஒரு ரைட் எடுக்கணும். இந்த ஊர் உள்ள பொந்து போகணும். இதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் கூட இன்னொரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டுக்கு போகலாம். நீங்கள் இந்த ஊருக்குள்ளே பொந்து போய்க்கலாம். அதுதான் கொஞ்சம் ஈஸி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த 2 மலையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மலைக்கு நடுவில் நம்ம இப்படி தான் வந்தோம். இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரைட்டு கட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம அந்த சைடு வந்து இப்படி தான் வந்தோம், ஊருக்குள்ளே வந்தோம் பார்த்தீங்களா. அங்கேருந்து வந்து இந்த கோயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோயில் லெஃப்ட் எடுக்கணும். இந்த லெஃப்ட் எடுத்து தான் போனோம். நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். அங்கே நிற்கிறவர் தான் எங்களுக்கு வழி சொன்னார். அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தோம்னா இதுதான் நம்ம போகிற ரூட். வேணுமா? வேணுமாடா? வேணுமா? ஏன் வெக்கப்படுற? சொல்லு சொல்லு, வேணுமா? ரிவர் கிராசிங்கா? இப்போ நம்ம ரிவர் கிராசிங் பண்ண போகிறோம். பாருங்க, போடா போ, போயிட்டு வழி சொல்லு. இரா இரா இரா. நம்ம வெற்றிகரமாக அந்த ரிவர் கிராசிங் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து 2 ரோட் பிரியும். அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போங்க, வேறு எங்கேயோ கட் பண்ண வேணாம். ஏன்னா சுற்றிட்டு போனீங்கன்னா வேறு ரூட்டுக்கு போயிடுவீங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஃபுல்லாக மண் ரோடு தான். போக நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே உள்ளே போக தான் எங்களுக்கு ஆரம்பமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு, கல்லாக இருந்தது.
கல்லாக இருந்தால் கூட நீங்கள் அப்படி இப்படின்னு சமாளித்து போயிடலாம். ஆனால் ஃபுல்லாகவே மண். ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே ஸ்லிப் ஆகும் நம்மளுக்கு. நம்ம டயர் ஸ்ட்ரெயிட்டாக ஏறி அங்கே இறங்கிறது கஷ்டம். ஏன்னா நான் இங்கே அதனால தான் போகிறது ஃபுல்லாக காட்டியிருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே மண், செம்மையாக ஸ்கிட் ஆகும். ஒரு வண்டி லைட்டாக வாரிச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, பத்திரமா வாங்க. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ரைட்டு கட் பண்ணுவோம். அந்த மண் ரோடு வழியாக வந்து ரைட்டு கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒரு தரமான பிளேஸ் ஒன்று இருக்குது, மாங்காய் தோப்பு. இறங்கி மாங்காய் அறக்கலான்னு நினைக்காதீங்க, அப்புறம் உங்களை அறுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. இல்லை அறக்கலான்னு எங்களுக்கும் ஒரு மைண்ட் இருந்தது. ஸோ மாங்காய் எதுவும் இல்லை, அதனால நாங்கள் எதுவும் பண்ணல. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ரீச் ஆனதுக்கப்புறமே திருப்பி மண் ரோடு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்து வாங்க, வண்டி பத்திரம், நல்ல வண்டியாக எடுத்துகிட்டு வாங்க. ஸ்கிட் ஆகிடுச்சு இல்லை டயர் ஏதாவது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். இங்கேருந்து தள்ளி டோ கூட பண்ணிட்டு போக முடியாது. தரமாக இருக்குது இடம். தரம் தரம் சரியான தரம். ஆனால் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு. வாரின்னு ஊந்திங்கன்னா மூஞ்சி இஞ்செல்லாம் பேர்ந்துடும். ஸோ பார்த்து பத்திரமா சேஃபாக வந்தீங்கன்னா நல்லது. செம்மையாக இருக்குடா. என்னடா பண்ணுறான் பட் இதில் ஏற்றுறான்டா சென்டரில் பாஸு. கார் ஆகுதான் இதுக்கு மேலே ஏந்துக்கிறாப்புல. அவள் தாண்டா இங்கே தாண்டா ஒன்றும் போகணும். நம்ம வந்த வழி இதுதான். ஃபுல்லாக ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி வந்தோம் பார்த்தீங்களா. அங்கேருந்து வந்தது இதுதான். நம்மளோட ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது. வண்டி பார்க்கிங் பண்ணாமல் அவஸ்தைப்பட்டுனுங்கிறான், என்ன தான் கத்தினுங்கிறான். குரங்கு கூட சண்டை போட்டுனுங்கிறான். ஏய் போதும் போதும். ஆக்சுவலாக இங்கேருந்து தான் நம்ம போகணும். நான் உள்ளே போவோம், வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகிறப்ப பார்க்கலாம். நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்தது ஃபுல்லாக ஆஃப் ரோடு வழியாக, இந்த வழியாக தான் வந்தோம். இங்கேருந்து நம்ம அப்படியே வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு நிறுத்தினோன்னா நம்மளோட ஃபால்ஸ் அங்கே தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஃபால்ஸ் அங்கே தான் இருக்குது. அந்த வழியாக தான் போகணும். இப்போ அப்படியே போகிறேன். நம்ம ரொம்ப தூரம் மலைலாம் ஏறி போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இங்கேருந்து அப்படியே போனாலே வந்துடும். ஆனால் குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. எல்லாரும் வண்டியை ஃபுல்லாக இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு சேஃபாக தான் இருக்கும். ஆனால் குரங்கு டார்ச்சர் மட்டும் தான் இருக்கும். ஸோ வண்டியை ஃபுல்லாக இந்த மாதிரி ஹெல்மெட்டை சீட் கீழே போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு பாருங்கள், வந்துச்சு. உயிர் எடுக்கிறதுக்குனே வந்துச்சு. நம்ம ஃபால்ஸோட சைடில் வந்தோன்னா, இப்படி ஏறி வந்தோன்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சாமி கும்பிட்றவங்க சாமி கும்பிட்டுக்கோங்க. அதோட ஃபால்ஸை பார்க்குறீங்களா? டாடா நாப்பா ஓகேவா? அங்கெல்லாம் போனீங்கன்னா செத்துருவீங்க. இங்கே ஓகே தான். அங்கே தெரியும்டா, பார்த்துட்டுண்டா. மேலே போகலாம். மேலே வேணா, இங்கே குழி. ஏய் சரி. நம்ம அந்த சைடுலேருந்து இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கேயே கூட நம்ம குளிச்சிக்கலாம். குளிச்சுட்டு நம்ம மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கே கூட போகலாம். போகிறப்ப காட்டுறேன். நம்ம பசங்க எல்லாம் அங்கே போகிறானுங்க பாருங்கள். ஸோ நாங்கள் அங்கேருந்து சுற்றி இப்படி ஏறி வந்தோன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு வழி இருக்கும். இந்த வழியாக போனோன்னா நம்மளோட தரமான இடம் ஒன்று இருக்குது. இந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். இப்போ தண்ணி கம்மியாக வருது. நம்ம அந்த சைடு போய்ட்டு அங்கே ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம்ல, அதே இடத்துல திருப்பி அதே வழியில் இறங்கி வந்து நம்ம லெஃப்ட் சைடு போனோன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஒரு வழி இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இதோ இப்போ காட்டுறேன் பாருங்கள்.